பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம விவாதிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல் களம்தான் நாறி வீசி போய் கிடக்கு. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்ப நடந்து முடிந்த தேர்தல பற்றி எல்லாருமே பார்த்தீங்க. சிலருக்கு வியப்பா இருந்துச்சு, ஒருத்தருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சில கொண்டாட்டங்கள், சில தடுமாற்றங்கள், சில அமைதி. இப்படிலாம் அந்த தேர்தல் முடிந்த பிறகு பெரிய மாற்றங்கள் இருக்கு. தேர்தலுக்கு முன்பாக சில கட்சியுடைய முகத்திரைகள் இங்க கிழிக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்ப தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது மாற்று கருத்து அல்ல. அப்ப தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகம் ஒரு அணியாகவும், நாம் தமிழர் கட்சி ஒரு அணியாகவும், திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அணியாக போட்டியிட்டது. அப்ப இதுல தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளை வென்று ஆட்சியில் அமரும் பொழுது சில பெரும்பான்மை இல்லாததால் 2 கம்யூனிஸ்ட் கட்சி, ஒரு முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கூட்டணிக்கு அழைக்குது. அப்ப அவர்களும் குதிரை பறந்தானே, உனக்கு எவ்வளவு எனக்கு என்ன, உனக்கு என்ன அமைச்சரவை, எனக்கு என்ன அமைச்சரவை. இதுதான் இவர்களுடைய விவாதம். அரசியல் என்பதே அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும் என்ற அந்த வரிகள்லாம் இன்னைக்கு அழிஞ்சிருச்சு. அறம்லாம் எதுவுமே இல்லை. அடுத்த தலைமுறைக்கு இவர்கள்லாம் என்ன சொல்ல போறானே தெரியல. அவ்வளவு மானக்கேடு வெக்கக்கேடா இருக்குது. அப்ப இதுல குறிப்பாக பாத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சனாதன எதிர்ப்பாளர்னு எல்லாருமே சொல்றாங்க. அவர்கிட்ட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நல்ல வாசிப்பாளர், நல்ல பண்பாளர், எல்லாராலும் நேசிக்கக்கூடியவர். அதில் மாற்று கருத்து இல்லை. அவருடைய கட்சியினுடைய கொள்கையில மாற்று கருத்து இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வரிகளுக்கு ஏற்ப அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை சொல்லி சொல்லி வளர்ந்த இயக்கம். நாங்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரணாக இருக்கிறோம், தலித்தியமே ஒரே தீர்வு, தலித்திய மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலர் என்ற முழக்கத்தோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளம் கொண்டிருக்கிறது. அதில் மாற்று கருத்து அல்ல. இப்ப இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, சனாதனத்தை நாங்க கருவறுப்போம், வேறறுப்போம், அகற்றுவோம், எக்காரணம் கொண்டு சனாதனம் இந்த மண்ணில் கால் பதிக்க விடமாட்டோம் என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய முழக்கம். ஆனால் இவர்கள் 2000 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா கருணாநிதி அவர்களுடைய கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய ஐயா கருணாநிதி அவர்களுடைய கூட்டணியில தான் விடுதலை சிறுத்தைகள் நின்றது, வென்றது என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்ப இவர்களுடைய கபட நாடகம் என்பது எல்லாருக்குமே அது தெரிந்த ஒன்றுதான். இப்ப என்னன்னா, அந்த தேர்தலுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை முழக்கம் சனாதானத்தை வேறறுப்பது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இவர்கள் தேர்தலுக்கு பிறகு அவர்கள் கூட்டணி வச்சுதான் அங்கம் வகிப்பது, மந்திரி சபையில் கூட்டணியில் இருப்பது என்பது வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. சரி, அப்ப தமிழக வெற்றி கழகம் தூய சக்தி, தூய சக்தி. ஆனா தேர்தல் முடிந்த பிறகே அந்த தீய சக்தி கூட்டணியில இருந்த விடுதலை சிறுத்தைகள் மட்டும் எனக்கு வேணும். அப்ப அந்த தீய சக்தி கூட்டணியில இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் எனக்கு வேணும். அப்ப தீய சக்தி கூட்டணியில இருந்த அந்த முஸ்லிம்களுக்கு எனக்கு வேணும். இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது, அசிங்கமானது சொல்லுங்க பார்ப்போம். அவருடைய சித்தாந்தம் என்ன சொல்றாங்க? அப்ப இதுல விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாருங்கிறத இந்த காணொலியை பாருங்க. தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. என்ன சொல்றாரு? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. இவர்களை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்களை அகற்ற வேண்டும் இந்த மண்ணில். யாரு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் RSS பெற்றெடுத்த பிள்ளை. சரினே. அப்ப தேர்தலுக்கு பிறகு அந்த RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட கூட்டணி வைத்து அமைச்சரவைகள் அங்கம் வகிப்பதற்கு காரணம் என்ன? உங்க தொண்டர்களுக்கு நீங்களே சொல்லுங்க. இல்ல, எனக்கு கொள்கை சித்தாந்தம் தான் மட்டும் எனக்கு முக்கியம், அதை தவிர்த்து எனக்கு பதவி ஆசை என்பது ஒருபோதும் கிடையாது, பதவி ஆசைக்கு எப்பொழுதும் திருமாவளவன் பல்லிழிக்க மாட்டான், நீங்களே சொல்லியிருக்கீங்க.
இந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கீங்க? யாரிடம் ஆளாட்டுகிறாய்? பதவியை பார்த்து பல்லை இழிக்கிறவர் எல்லாம் திருமாவளவன். திருமாவளவன் ஒருபோதும் பதவிக்காக பல்லளிக்க மாட்டான். அப்ப என்ன சொல்ல போறீங்க? இந்த அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? விடுதலை சிறுத்தைகள் சாதாரணமா வந்து கடந்து போக முடியாது. ஒரு பெரிய கட்சி. அந்த பெரிய கட்சி லட்சக்கணக்கான தொண்டர்களை வந்து கையில் வைத்திருக்கும் அந்த கட்சி, உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்கள் சொல்ல நினைப்பது என்ன? சித்தாந்தமா இல்ல ஆட்சியில் மட்டுமே, அதிகாரம் மட்டுமே உங்களுடைய நோக்கமா என்பது சொல்லணும்ல. சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை விஜய். அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊதுகுழலாக இருந்ததற்கான காரணம் என்ன? நீங்க தான் சொல்லணும். ஊதுகுழலா எதுக்கு இருந்ததற்கு காரணம்? திராவிட முன்னேற்ற கழகம் முதல் ஊதுகுழல், இரண்டாவது திராவிடர் கழகம், மூன்றாவதாக விடுதலை சிறுத்தைகள் எப்பொழுதுமே ஊதுகுழலாக இருக்கும் என்ற முழக்கம் இருக்குது. அப்ப அந்த ஊதுகுழலாம் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில் அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு சமூக நீதித்துறை அமைச்சராக கொடுக்கும் பொழுது வந்து அப்ப பதவிக்காக நான் பல்லிழிக்கும் பழக்கமில்லை என்று சொன்ன அண்ணன் திருமாவளவன் அவர்களை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? சொல்லுங்க. நீங்க அடுத்த தலைமுறைக்கு உங்க அரசியலை நீங்க சொல்லிக் கொடுங்க. இல்ல எனக்கு எப்பொழுதுமே ஏதாவது ஒரு ஆட்சி அதிகாரத்துல கூட்டணியில இருக்கணும் அப்படிங்கிறது என் கட்சியோட நிலைப்பாடு என்பது வெளிப்படையா வெட்டா வெளிச்சமாக அறிவிங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு, அதனுடைய தலைவர் அவர்களை பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். இதே வன்னியரசு அவர்கள் என்ன சொன்னாரு? நீங்கெல்லாம் வந்து பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா? சொன்னது யாரு? சமூக நீதி அமைச்சராக இருக்கிற இன்றைய வன்னியரசு அவர்களுடைய காணொலி இன்னும் இருக்கு. அப்ப இத்தனை ஆண்டுகளாக சமூக நீதி பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அங்கம் வைத்த விடுதலை சிறுத்தைகளுடைய நோக்கம் என்ன? இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் அமைச்சரவையில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் தான் வந்து விவாதிக்கணும். மக்கள்கிட்ட சொல்லுங்க. ஆகவே பாஜகவால் இயக்கப்படுகின்ற ஒட்டு குழுக்கள் தான் சீமானும் விஜயும் அவர். அண்ணன் வன்னியரசு சொல்றாரு, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஆர்எஸ்எஸோட ஏஜென்ட்டுகள். இவர்களை அப்புறப்படுத்துவது என்பது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை, இந்த மண்ணின் மக்களுடைய கடமை என்று அவர் பல முழக்கங்கள் வந்து முழங்கியிருக்காரு. அப்ப இதிலிருந்து அப்ப சித்தாந்தம் என்பது, கோட்பாடு என்பது எதுவும் இல்லை. அப்ப இத்தனை ஆண்டுகளாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முட்டு கொடுத்த இந்த விடுதலை சிறுத்தைகள் இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில் அமைச்சர்களாக வலம் வருவது, நீங்கள் இந்த மக்களுக்கும் வரும் தலைமுறைக்கும் அந்த இளைஞர்களுக்கும் என்ன சொல்ல போகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. குறிப்பாக இந்த தமிழர் நிலத்தில் வாழுகின்ற அத்தனை குடியரசியல் இருக்கு. நானும் வந்து ஒரு சாதியத்தினுடைய குடியரசியல இருந்து வந்தேன், மாற்று கருத்து அல்ல. குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய தலைவர்கள், குறிப்பாக பறையர்குடி சமூகத்தினுடைய தலைவர்கள், நாடார் சமூகத்தினுடைய தலைவர்கள், வன்னியர் சமூகத்தினுடைய தலைவர்கள், கோனார் சமூகத்தினுடைய தலைவர்கள், பிள்ளைமார் சமூகத்தினுடைய தலைவர்கள், மறவர் சமூகத்தினுடைய தலைவர்கள், கள்ளர் சமூகத்தினுடைய தலைவர்கள், முக்குளத்தோர் என்று சொல்லக்கூடிய இந்த தலைவர்கள், இவர்கள் அத்தனை பேரும் வந்து சாதியத்தினுடைய அடையாளத்தோடு வந்து தன் அரசியல் களம் ஆரம்பித்து இந்த இளைஞர்களை வழிநடத்த போகிறேன், இந்த என் சமூகத்திற்கு விடுதலை வாங்கி தரப்போகிறேன், என் சமூக விடுதலையே வந்து என்னுடைய நோக்கம் என்ற முழக்கம் அத்தனையும் பொய். அப்ப இந்த குடியரசியல் சாதிக்கு ஒரு கொடியை வச்சு இந்த இளைஞர்களை ஏமாத்துற, நீ சீரழிக்கிற. அப்போ உன்னுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கும் நீ சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீ கட்சி ஆரம்பிப்பது இந்த சாதியை வந்து ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளை அடகு வைப்பதற்குத்தான் சமமா வந்து இந்த கட்சிகள் வந்து செயல்பட்டு வருது. இந்த இளைஞர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வரும் இளைஞர்கள் ஒவ்வொரு குடியிலையும் ஒவ்வொரு சமூகத்திலையும் சாதியாக தன்னுடைய சமூகத்தை கட்டமைச்சு அரசியல் கட்சியாக வலம் வருகிற தலைவர்கள், இந்த சமூகத்திற்கு நீ என்ன செய்ய போற? நீ சொல்லு பார்ப்போம். என்ன சித்தாந்தம் சொல்ல போற? என்ன கோட்பாடு சொல்ல போற? தன்னின பகையால் இந்த சமூகம் பல்லாண்டு காலம் முட்டி மோதி வெட்டி சாகுறானே, அதற்கு ஏதாவது ஒற்றுமை பேச போறியா? இல்லை, எல்லாம் ஒற்றுமை பேசி இந்த சமூகத்தினுடைய அரசியல் விடுதலையே என்னோட விடுதலை என்ற முழக்கத்தோடு வந்து ஏதாவது ஒரு கொள்கை கோட்பாடு வந்து வகுக்கப்பட்டிருக்குதா? எதுவும் இல்லை. அப்ப இந்த தலைவர்கள் என்பவர்கள் தேர்தலுக்கு இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, தன் சமூகத்தை சந்திக்க வரன்னு எல்லா தெருக்களிலும்
அந்த குடிகளை வந்து சந்திக்கிறது. ஓவூர்லேருந்து எத்தனை வண்டி வருது, ஓவூர்லேருந்து எத்தனை வண்டி வருது, எனக்கு பின்னாடி எத்தனை வண்டி வருது, எனக்கு முன்னாடி எத்தனை வண்டி வருது. இதே என் கட்சி கொள்கை. என்னோட கட்சி கொள்கை என்னது? மாநாட்டுக்கு எத்தனை வண்டி வருது, எவ்வளோ கூட்டம் கூட்டலாம் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து வண்டிகளை திரட்டி இவன் மாநாடு ஓட்டு. அதுக்கும் கூட இப்போ யாரும் வந்து மாநாட்டுக்கு போகிறதில்ல. மக்கள் பெரும்பகுதி புரிஞ்சுக்கிட்டாங்க. இளைஞர்கள் பூரா நம்மளை கூட்டு போய் அடைய வைக்கிறான்டா, தேர்தலுக்கு மாநாடு போடுறது இவன் ஒத்த சீட்டுக்கு 2 சீட்டுக்கு நக்கி பிழைக்கிற கூட்டம்டாங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் கூட இவர்கள் பின்னால், சாதியத்தினுடைய அடையாளத்தின் பின்னால், அந்த கொடியின் பின்னால் யார் அணிதிரள்கிறார்கள் என்று பார்த்தா எந்த படிப்பறிவு இருக்காது, அடுத்த கூட்ட அரசியலும் தெரியாது. அவனுக்கு தேவை நம்ம சாதி கொடி, நம்ம தலைவர். இதை தவிர்த்து அவனுக்கு சிந்திக்க தெரியாது. இந்த பாமரனை மட்டுமே வைத்து இந்த சாதிய சங்கங்கள் இன்னும் அப்படியே உருண்டுகிட்டே இருக்கு. 5 நிமிஷம் மேடையில மைக்க கொடுத்து பேச சொல்லுவாப்போ, ஒண்ணு தெரியாது பாவத்துக்கு. பக்கன்னு முடிப்பேன், ஒண்ணு தெரியாது. மண்ணை பத்தி பேச சொல்லு, மலையை பத்தி பேச சொல்லு, காடு கனிமூலம், தன் சமூகத்தினுடைய வரலாறு, வாழ்வியல் எதுவுமே தெரியாது அவனுக்கு. அவனுக்கு என்ன தெரியும்னா, வாழ்க வளர்க, இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இதுதான் இவனுக்கு தெரிஞ்சது. இதுதான் வாழ்க வளர்க, இந்த கோஷம் மட்டுமே ஓடுவேன். அதுக்குதான் இந்த தலைவர் அவனை கையில் வச்சிருப்பான். அப்படியே அவனுக்கு கதவு திறந்து விட, கொடை பிடிக்க, கோஷம் போட, அப்படியே இதுக்குத்தான் இந்த தலைவர்கள் இவனை வந்து கட்டமைச்சு வச்சிருக்கான். அப்போ இனிவரும் காலங்களில் இந்த இளைஞர்கள் தேர்தலுக்காக ஒரு மாநாடு போட்டு ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில கூட்டணியில் நின்று ஒத்த சீட்டை வாங்கி எப்படியாவது வந்து தன் வளத்தையும் தன் சேர்த்து வச்சிருக்க சொத்தையும் வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற முழக்கத்தோடு இந்த தலைவர்கள் வந்து இன்னும் வளம் வந்து கொண்டு இருக்கிறான். இன்னும் நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த தேர்தல் முடிவுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதுபோல வரும் தலைமுறைகள் நாசமா போகாத நம்பி, யாரையும் நம்பி. இதற்கு எடுத்துக்காட்டாக விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அதற்கு முன்பாக என்ன பேசினார், இப்ப என்ன பேசுகிறார், அவர்களுடைய நோக்கம் என்ன, அவர்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன என்பது அந்த கட்சியினுடைய தலைமைகள் நீங்கதே வந்து அறிவிக்கணும். சொல்லுங்க, நீங்கதே அறிவிக்கணும். இன்னைக்கு வந்து தலைவர்களை வந்து திரையில தேடுறேன். பிஞ்சு நெஞ்சில நஞ்ச விதைச்சு அந்த பிஞ்சு உள்ளங்களை பேச விட்டு அதுவே வந்து வாக்காக மாற்றி வலைதளங்கள்ல வந்து ரூட் மாஃபியா அந்த கூட்டம், அந்த கொள்ளக்கார கூட்டம், அந்த மார்டின் லாட்ரி கூட்டம் ஒட்டுமொத்தமா தமிழகத்தோடைய தலையெழுத்தவே வந்து மாய அடிப்படையில எந்த கொள்கையும் சித்தாந்தமும் இல்லாமல் இன்று அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறது என்றால் இந்த நிலம் அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்றுதான் சொல்லலாம். அதனால வந்து தரையில் சண்டை போட்டவன், தரையில் சித்தாந்தம் பேசியவன், கோட்பாடு பேசினவன் எல்லாமே வந்து இன்னைக்கு தள்ளி போட்டிருக்கலாம். ஆனால் தடுக்க முடியாது. அதனால இன்று உள்ள இளைஞர்கள், மாணவ மாணவிகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குத்தாட்டம் மது போத காமம் ஆசை மானாட மயிலாட என்ற மயக்கம், அந்த திரை மயக்கம், அந்த திரை எப்படி சீரழிச்சு விட்டது என்பதை இந்த தேர்தல் நமக்கு நல்லா உணர்த்தது. அதனால் என் அன்பிற்குரிய உறவுகள், பிறவி கடன் என்ன பேச வேண்டுமோ அதை பதிவு செய்கிறோம். முடிவு உங்கள் கையில். நன்றி, வணக்கம்.